இப்போ நம்ம மேலே உள்ள அந்த வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காணொலி காட்சி திருவள்ளுவர் சிலைக்கு உள்பக்கமாக எடுத்தது. நம்ம திருவள்ளுவர் சிலையை வெளியிலேருந்து பார்த்துக்குப்போம், இல்லை விவேகானந்தர் பாறையிலேருந்து பார்த்துக்குப்போம், பாலத்திலேருந்து பார்த்ததை பார்த்துக்குப்போம். ஆனால் உள்பக்கமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காணொலி காட்சியாக பதிவு செய்யும் பொழுது அது இப்படி தான் நமக்கு தெரியுது. கணபதி சபதி இப்போ அவர் உயிரோட இல்லை. இதை செதுக்கி வடித்து நம்மளுக்கு கொடுத்தவர். அவருடைய கைவண்ணத்தில் இந்த திருவள்ளுவர் சிலை மிக அழகான ஒரு தோற்றத்தோட உள்பக்கம் பளிங்கு போல அது மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த கிரானைட் கற்கள் அதிலே படிகள் அமைச்சு அது காற்று, அதாவது நடந்து போகிறவங்களுக்கு வெளிச்சமும் அதே போல் காற்றோட்டமும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டுகளும் கீழே இறங்கி வர்றதுக்கு தனி படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அதுலேயே தான் நம்ம மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். அதோடைய காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்த சிலை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னுடைய பிரமாண்டத்தை காட்டிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் வந்து இணையும் வரை நன்றி, வணக்கம்.